நானும் கூட வரட்டா வாங்கடா கூடலாமா கூடியா தங்கா சுத்ரோதனி தங்கா எழுதுரு 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 யாதாரமாக சேர்த்துபடினால் என்றைக்கு அப்படியே கட்டுத்தா இந்த தினத்துல தாய்மார் அப்படி எதுக்காக கூட்டிங்க நம்ம மஞ்சள் அழைத்தாரோடி பரியாரத்திருக்கிறார் அவர் சென்று பாதம் சேர் கொள்ள வேண்டும் மகாராஜா உங்களை இரண்டு மனைவி ரெண்டு பேரும் ஒன்னா விட்டா தாராளமா விடு. அதனால எங்க வீட்டுக்கார பாத்தியா பாருங்க சும்மாதான குடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீ போ, ரெண்டாவது பாப்பா விடு. சரி, அதனால போகோ சுவாமி மஞ்சளாதி மாட்டாவோ இல்லாத எந்தளவதி துளைய போது ஐயா முன்னேறி பாதங்கான உனக்கு ஒரு கோடி
தன்னுடைய திவ்யா பற்பாதகமலுக்கு பள்ளிகா முள்ள இருவாச்சி கோங்க மந்தார் வீட்டில் பாஜாத்து சொல்ல முடியான அனைத்து மகளுக்கும் வித்து அநேக நமஸ்காரம் சரி சந்திராவதனி தங்கையும் வந்திருக்கிறா கொண்டா பாக்குறீங்களா கொண்டா கொண்டா 2 பேருக்கு சுந்தராவதனி நான் கணவரை பார்த்து பாத சேர்வு கொண்டு விட்டேன் நீ சீக்கிரமாக சென்று பாதத்தை கொண்டு வா மன்னவா மன்னா உன் பாதமலர் போற்றினே எழுந்துடுறேன் கண்ணு யாங்க 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 ஆதியை திருவடி கண்டாய் சௌகரியமாக வீடு வழியாக வாழக்கல்வாய் எழுந்திருக்கேன் ஒரு காரணமாச்ச என்ன கேட்க போறீங்க எங்களை அழைத்தவே அது சீக்கிரமாக ராஜபேட்டைக்கு வர வச்சீங்களா காரணம் என்ன சொல்லட்டா ஆமாங்க வருத்தம் இல்லையா ஒண்ணு வருத்தம் கிடையாதுங்க கண்ணு வருத்தம் கிடையாது எனக்கு ஒண்ணு வருத்தம் கிடையாது என் இஷ்டக்குள்ள தேவதையாகிய வீரமாங்காளிக்கு சொல்லக்குள்ளே எனக்கு கோளாறு படுது சொல்லுங்க வீரமாங்காளிக்கு எங்கள் முன்னோர்களை போல நாளைய தினம் வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் முடி கொண்ட மன்னர்களை கொண்டு வந்து 100 பேரை பலி கொடுக்க போறேன். அதனால உங்களுக்கு எதனா டவுட் இருந்தா கேளுங்க. சுவாமி நரபலி கொடுக்கணும். சுவாமி
என்பதை இருக்கக்கூடாது. நான் சொல்றத கேளுங்க. உலகத்திலே ஆடு கோழி பள்ளி என்று சொல்ல முடியாதவர்களை கொடுக்கலாம். முன்பு ஒரு காலத்திலே இனிவரை சாப்பிடுறான் சந்தனாக வெட்டவன் அரசர்களை செருப்பிடித்தானே அவன் அடைந்த கதி பாத்தீங்களா? உங்களுக்கு வேணாம், நீங்க போவாதீங்க. நான் சொல்றத கேளுங்க. ஓய் தாக துணிந்தவனுக்கு சமத்திரம் முழங்கால். ஐயோ சரா சண்டை என் வர்க்கம். வர்க்கத்தை தான் சொல்றேன். அவங்களாம் என்ன பண்ணுவீங்க? போய் மரியாதை கட்டுப்படுவான். என்ன அதிகாரம் என்ன, வரம் என்ன, ஐயோ திறமை என்ன, ஆமா அந்தஸ்து என்ன, எத்தனை வாக்கு என்ன தூக்கிட்டு வர சொல்லியம்மா அது அங்கே வைக்க சொல்லு. என்ன என் வரம் என்ன, என் பலம் என்ன, என் வர்க்கம் என்ன, எங்க அப்பா யாரு, எங்க பாட்டு யாரு, அப்படி இருக்க எங்க சொன்னா எங்க சொன்னா அந்த மாதிரி முன்பு ஒரு காலத்துல நான் என்ன சொன்னேன், இஷ்டக்குள்ள தேவதை தேவதைக்கு 100 முடிவுண்ட மண்டலங்களை கொண்டு வந்து 100 முடிவுண்ட மண்டலங்களை கொண்டு வந்து நாளை வெள்ளிக்கிழமை உக்கிரவாரத்துல நான் நரபலி கொடுக்கலனா என் வர்க்கம் என்ன, என் திறமை என்ன, எங்க பாட்ட எங்க அப்பா இவருடைய யார சொல்றதுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை கேளுங்க. நீங்க பாய்ந்து போனீங்க மன்னாடி மன்னாயம் பாய்ந்து போனி போல் பேசுறீங்க மரி சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாம் ஒரு வனத்திலே வாழக்கூடிய புலியானது எப்படி வீர தீரமா பேசுமோ அந்த வனத்திலே சென்று மற்ற மிருக ஜாதிகளை அடித்து விழுவது போல சொல்றீங்களே, அதே மிருக ஜாதிக இல்ல மற்றொரு ஜீவன் பெருத்து மிருக ஜாதிக்கு இருந்து அந்த புலி அடித்து விழுங்கி விட்டால் அந்த புலி என்ன செய்யும்?
அதனால நான் சொல்றது கேளுங்க. நீ போவாதீங்க. சாதா அரசெல்லாம் ஒருவர் ரெண்டு கிடையாது. வல்லவனுக்கு வழுக்கும் பாரு என்று சொல்லுவாங்க. நான் சொல்றது கேளு. போவாத போவாத போவாத. என்ன ஓய் பாரு பாரு கட்டுப்பிடும். போய் செத்து விடுவா பாரு. இன்னைக்கு ஒரு கடையில மருந்து வாய்க்கோ என்னை கலைப்பதற்கு அம்மா தின்னிருந்தா எனக்கு காட்ட பாடா அம்மா வச்சிங்களா என்ன மாடுறா பையா இன்னைக்கு மஞ்ச போடும் தப்பிலியா உங்க வாவத்துல மறுரே அம்மா வைராங்க காலையில காலையில காட்சி வந்து முன்னோட பாருங்க அந்த மருத உருவாக்கும் மானம் காட்ட நாய்கிட்ட எனக்கு மானம் காய்ச்சான் வச்சுங்களா எனக்கு படியிலாரு படுத்தோம் நீங்க பார்த்து பார்த்தா மாலை காய்ச்சியும் கூட பிறந்த பாயுலோ போட்டோ விட்டு உட்காந்துருக்கேம்மா நான் பார்த்து பார்த்தா மாலை கட்டி இன்னைக்கு ஒரு பரம பூத்த பாவிகளை செய்ய போனா நேற்றுலாம் நல்ல ஆட்ட மாதிரி ஆட்ட தம்பிட்டு பார்த்து கிடக்குறேன் நான் பரம பூஜை செய்ய போனேன் அந்த பரம கோயில் பூஜாலி அந்த பாதி வயசு பாக்கி எடுத்துனா நீ காட்டு விட போச்சு அதை சேர்ந்து வந்துடுறான் அதை பாரு அரும்பருத்தம் அரும்பருத்தம் ஐயா நான் செஞ்சுக்கிட்டா மாலை கட்டணும் நீ ஒரு பூஜை செய்ய போன கூட போறத அக்கா ஒன்றுதான் கொடுத்தா சக்கால் பார்த்து மாலை கட்டி செத்துட்ட மாதிரி ஆயிடுறாயா தகிச்சோ எதாவது அந்தாலும் சொல்லி எதை மறுபடி என்ன கேட்டா வெறி வெட்ட போற கடை வெறி என்ன பண்ணும் இந்த மாதிரி ஆளுகிட்ட கொடுத்துக்கிட்டு பண்ண நீ போவாதீங்க என்ன நான் செத்துட்ட மாதிரி ஐயோ முக்காடு போட்டுக்கிட்டு அப்புறம் என்ன எனக்கு அந்த குறிக்கோளெல்லாம் தெரியுது படுத்து கிடக்கிறவங்க ஆம்பியா செத்துட்டான் என் ஆம்பியா செத்துட்டான் என் ஆம்பியா செத்துட்டான்னு சொல்லிக்கிட்டு வரைய
என்ன அம்சமா இது சொல்லக்கூடிய வார்த்தை இல்ல. ஏய் ஐயா நல்லா பேசுகிறேன். மன்னாதி மன்னா நல்ல காலத்திற்கு வளர்ந்து புள்ளாயிரம். நல்ல காலத்திற்கு வளர்ந்து புள்ளாயிரம். நல்ல காலத்துக்கு ஆயுதமாக இருந்து எதிரியை வெட்டி விடலாம், கொண்டு விடலாம். நமக்கு கெட்ட நேரம் இருந்தா எதிரியை வெல்ல கொள்ள முடியாது. நான் சொல்றத கேளு. போவாதீங்க. எத்தனை சொன்னாலும் சரியே சரியே. எங்க அதானே கேட்டேன். ஏன் கண்ணு நம்ம இஷ்டக்குள்ள தேவதை வீரமாங்காலிக்கு பூஜை செய்து 100 முடி புட்ட மன்னர்கள் கொண்டு வந்து நான் நரபலி கொடுத்தா எனக்கா உனக்கு நாடி நல்லது. அதனால விட கொடுக்கணும். ஐயா